ஆடு ஒன்று இறைவனிடம் சென்று, ஐயா, எனக்கு மனிதர்களுக்கு உதவ வேண்டும். எனக்கு ஒரு வரம் கொடுங்கள் என்றது. அதற்கு இறைவன், நான் ஒரு புதையல் இருக்கும் இடத்தை உன்னிடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ ஏதாவது வீட்டில் சென்று சொல்லிவிடு. ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நீ அந்த வீட்டிற்கு சென்ற அந்த இரவு முழுவதும் பேச முடியாது. மறுநாள் இரவு மட்டுமே பேசலாம். அதுவரை மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு அந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்று புன்னகையுடன் சொன்னார். ஆடு பெரும் ஆவலுடன், நான் அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியுடன் ஒரு வீட்டிற்கு சென்றது. அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த ஆட்டை கண்டு மகிழ்ந்தனர். இந்த ஆடும் நாளை இவர்களுக்கு புதையல் இருக்கும் இடத்தை சொல்லிவிடலாம் என்று உறங்கச் சென்றது. மறுநாள் அந்த வீட்டில் மட்டன் பிரியாணி. துயரத்தில் இறைவனிடம் திரும்பிச் சென்ற ஆடு நடந்ததெல்லாம் சொன்னது. அதற்கு இறைவன், இது ஒரு தவறாகிவிட்டது. இந்த முறை வேறொரு வீட்டிற்கு செல் என்று. ஆடும் இன்னொரு வீட்டிற்கு சென்றது. அங்கே மறுநாள் மட்டன் குழம்பு. அவ்வாறு ஆடு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று கொண்டே இருந்தது. மட்டன் ரோஸ்ட், மட்டன் சுக்கா, மட்டன் சமோசா என்று மனிதர்களுக்கு விதவிதமான சமையல்தான். இன்று வரை யாருக்கும் அந்த புதையல் இருக்கும் இடம் தெரியவில்லை.